அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 58வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீடு கட்டும் பொழுது நம்மளுக்கு அழகுக்காக ஜன்னலில் ஒரு டிசைன் கொடுப்போம். அதாவது ஒரு குயில் படமோ அல்லது யானை படமோ அல்லது ஏதாவது ஸ்டாரோ இந்த மாதிரி அமைப்பில் இந்த கிரில்லை ஸ்டைலாக வைப்போம். இப்படி வைப்பதனால என்ன ஆகும்னா, யாருக்கு லாபம் அப்படின்னா அந்த கிரில் செய்வதற்கு தான் லாபம் உடைய, அந்த வீட்டு உரிமையாளருக்கு கொஞ்சம் கூட அது லாபம் கிடையாது, அவருக்கு நஷ்டம்தான். அப்போ இதனால் அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, பணத்தை விரயம் பண்ணுறாரு. தேவையில்லாமல் அந்த டிசைன் போட்டு அந்த டிசைன் இருக்கிறது அவசியம் இல்லாத ஒரு வேலை. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, அனாவசிய செலவு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பணம் கையில் தங்காது. எனவே நீங்கள் வீடு கட்டும் பொழுது டிசைன் இல்லாமல் சிம்பிளாக அந்த கிரில்லு போட்டு வச்சு நீங்கள் ஜன்னல் அமைச்சிங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பணத்தை விரை பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுறது, பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக சேமிக்க பழகிங்க. அதுக்கப்புறம் அப்படி நாளாக அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இந்த இதுக்கு செலவு பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்டுக்கான செலவு நீங்கள் பார்த்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த புது வீடு கட்டும் பொழுது இந்த அனாவசிய செலவான அந்த கிரில்லில் படம் போடுறது, யானை படம் போடுறது, குயில், மயில், வேல் இந்த மாதிரி போடுறது தவிர்த்துட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு கிரில் போடுங்க. அது சிறப்பாக இருக்கும். மேலும் நல்லா இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.